திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாள் ஆகும் என்றும் இந்த நன்னாள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழர்கள் ஆகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலும் முன்கூட்டியே உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏழை குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே, அதாவது 10ஆம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 1,15,00,000 மகளிரின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையொட்டி 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டாலும் கூட ஒரு சில அந்த கட்டுப்பாடுகள் என்பது தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதியே அவர்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.